தீமைகளை ஆண்டவர் நன்மையாய் மாற்றி விடுவார். உங்கள் வாழ்க்கையில் தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றி விடுவார். அதனால் சோர்ந்து போகாதங்க. ஜெபத்தில் உறுதியாருங்க. விசுவாசத்தை விட்டு விடாதங்க. அப்போ ஏற்ற காலத்தில் அதெல்லாம் நிறைவேறுவதை நீங்கள் காண்பீங்க. சரி, இந்த நாள் நிகழ்ச்சியில் ஜெபத்தில் பங்கு பெறுகிற எல்லா தேவ பிள்ளைகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நாட்களில் இந்த டிசம்பர் காலத்துக்கு முந்தின காலத்தில் நான் உங்களோட குழந்தைகளை வளர்ப்பது எப்படி, பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, அது பாதியில் இருக்கல நிறைய காரியத்தை அறிந்து கொண்டீங்க. சிலர் சொல்கிறாங்க, பிரதர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் நாங்கள் வசனத்தின் வெளிச்சத்தில் இதெல்லாம் அறிந்து கொள்ளுகிறோம் என்பதாய் சொன்னார்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 6:4 எடுங்க. எபேசியர் 6:4 நாம் இந்த வசனத்தெல்லாம் தியானித்த பிறகு இன்றைக்கு அதன் பிறகு கடைசியில ஜெபிக்க போகிறோம். அதனால் இப்போ வசனத்தை எடுங்க. எபேசியர் 6:4 269 பக்கம் புதிய ஏற்பாட்டில் பாருங்க. பிதாக்களே, பெற்றோரே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா சிட்சையிலும் போதனையிலும் வளர்க்கணும் அப்படின்னு வசனத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ரெண்டில் கவனம் செலுத்தணும். பிள்ளைகளை சிட்சித்து போதித்து வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். போதிக்க வேண்டும், அதில் கவனம் செலுத்தணும். சில காரியத்துக்கு முன்பாகவே நான் சொன்னேன், இப்போ வேகமாக சில காரியம் சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும், போதிக்கணும். பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்கிற இருதயம் இருக்கும். சின்ன வயசில் நீங்கள் சொல்கிறத கவனித்து கேட்பாங்க. பெற்றோரிடத்துல தான் முதல்ல அவங்க கற்றுக்கொள்ளுவாங்க. அதன் பிறகு ஸ்கூலில் டீச்சர் சொல்கிறத கவனிப்பாங்க. அப்போ பெற்றோர் தான் முதலாவது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள். உங்களுடைய வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் முழங்கால இருந்து ஜெபிக்கிறத அவங்க பார்த்தா அவங்களும் முழங்கால நின்று ஜெபிப்பாங்க. சில குட்டி பிள்ளை 2 வயசு தான் இருக்கும், ஜெபிக்க கூட்டு வந்தால் எனக்கு அது பிள்ளைகளை பார்த்தா சிரிப்பு வந்துடும். முக்காடு போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இப்படியே தாய் பக்கத்தில் முழங்கால் போட்டிருப்பாங்க, பார்த்தா முக்காடு போட்டு ஜெபிப்பாங்க. ஏன்னா தாய் முக்காடு போட்டு ஜெபிக்கிறத கவனித்து பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறாங்க. பார்த்தீங்களா? முழங்கால் படிட்டு அப்படியே கண்ணு மூடி ஜெபிப்பாங்க. அப்போது பிள்ளைகள் கற்றுக்கொள்வது பெற்றோரிடத்துல தான். முதலாவது பெற்றோர் ரொம்ப கவனமாக உங்களுடைய வாயின் வார்த்தை, உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கணும். அப்போது பிள்ளைகளை போதிக்கும் போது என்னென்ன காரியத்தை போதிக்கணும்? வேகமாக சில காரியம் சொல்கிறேன், நீங்கள் வேணால் குறித்து கொண்டு அதை தியானித்து செயல். முதலாவது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதை குறித்து பிள்ளைகளுக்கு போதிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். முதல்ல அவங்க தெய்வ பயத்தில் வளருவதற்கு நீங்கள் சொல்லி கொடுக்க வேணும். சில பிள்ளைகள் அப்பாவுக்கு பயப்படும், சில பிள்ளைகள் அம்மாவுக்கு பயப்படும். இது பெற்றோருக்கு பயந்து நடக்கணும், உண்மைதான். ஆனால் அதிலேயே நீங்கள் வளர்த்து விட்டால் டேஞ்சர் ஆகிவிடும். நீங்கள் இல்லாத சமயத்தில் பிள்ளைகள் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி கொடுத்தா, கர்த்தர் எப்பவுமே என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஏசப்பா என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நான் தப்பு பண்ணக்கூடாது, அந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே பிள்ளைகள் வரும். அதனால் பிள்ளைகளை உங்களை குறித்த பயத்தில் அல்ல, கர்த்தரை குறித்த பயத்தை நீங்கள் போதிக்கணும். கர்த்தருக்கு குறித்த பயம்னா என்ன, ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்யக்கூடாது, பிரியமானது என்ன, இதெல்லாம் சொல்லி நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் போதித்து வளர்க்கணும். ரெண்டாவது, பிள்ளைகளுக்கு ஜெபிப்பதை குறித்து போதிக்கணும். எப்படி ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு முறை ஒரு சிறு மகளை சந்தித்த போது ஆண்டவர் தன்னோடு பேசுவதையும் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதையும் அறிந்திருக்கிறேன் என்று இயேசுவோடு நெருக்கமாய் வாழுகிற ஒரு சின்ன ஸ்கூலில் படிக்கிற மகளை சந்தித்தேன். உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மகளே, அதிகாலையில் எழும்பி ஜெபிச்சா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அப்போ நம்ம நல்லா ஜெபிக்கலாம், ஆண்டவர் நம்மோடு பேசுவதை கேட்க முடியும் என்று தாய் தகப்பன் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கூலில் படிக்கிற அந்த சின்ன அந்த மகள் அதிகாலையில் சில சமயம் 4 மணி 5 மணிக்கெல்லாம் எழும்பி பல்லு விளக்கி முகம் கழுவி முதல்ல பைபிள் வாசித்து ஜெபம் செய்வாளாம். பாருங்கள், அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கத்தை
பெற்றோர் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த மகள் சொன்னாள், நீ முதலாவது மற்றவங்களுக்காக செபிக்கணும், எனக்கு ஞானம் வேணும், படிப்பு வேணும், மார்க் வேணும், இதெல்லாம் செபிக்கிறதுக்கு முன்னால் நம்முடைய இந்திய தேசம் ஊழியக்காரர்கள் மிஷினரிகள் ஊழியம் செய்கிறாங்க, மற்ற மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் பாவத்தில் சாபத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அதனால அந்த மகள் இயேசுவோடு நெருக்கமாய் வாழுகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொண்டாள். அது எப்படி அவளுக்குள் வந்தது? தாய் தகப்பன் போதித்தார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய காரியத்தை சொல்லி கொடுக்குறீங்களா? முதலாவது ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் ஏபிசிடி கற்றுக் கொடுக்குறீங்க, ரைம்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க. பிள்ளைகள் படிக்கணும் ஏபிசிடி சொல்லணும், மகிழ்ச்சி அடைகிறீங்க. முதலாவது ஆவிக்குரிய காரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் முதல் இடம் ஆவிக்குரிய காரியம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முதலிடம் கொடுக்கணும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஜெபிப்பதை கற்றுக் கொடுக்கணும். அதன் பிறகு வேதத்தை வாசிப்பது தியானிப்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சும்மா பைபிள் படி நீயே படின்னு சொல்லாமல் சின்ன பிள்ளைகளுக்கு முதல்ல பக்கத்தில் வைத்து வேத வசனத்தை வாசிப்பது, அதை எப்படி தியானித்து ஜெபிக்கணும் என்பதை கற்றுக் கொடுக்கணும், போதிக்க வேண்டும். நீங்கள் சொல்லிக் கொடுத்தா பிள்ளைங்க அப்படியே செய்வாங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். நீங்கள் சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுப்பாங்க, சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க, இருக்கட்டும். முதலாவது தாய் தகப்பன் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும் வசனத்தை. அப்போ நீங்கள் தான் அதுக்கு முதலிடம் கொடுக்கணும், நீங்கள் தான் முக்கியமானவங்க. அப்போ பிள்ளைகளோடு உட்கார்ந்து பைபிள் வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். நீ போய் வாசி, ஒரு அதிகாரம் வாசி, படிச்சுட்டு வா, அப்படி சொல்லக்கூடாது. உட்கார வைத்து ஏபிசிடி சொல்லி கொடுக்குறீங்களே, எழுது, ஏ இப்படி எழுது, பி இப்படி எழுது, கையை பிடிச்சு சொல்லி கொடுக்குறீங்களே ஏபிசிடியை, வசனத்தை நீங்கள் பக்கத்தில் சொல்லி கொடுக்கணும்ல. இது பைபிள்னா என்னது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னா என்னது, இது ஆண்டோடைய வசனம் எப்படி, இது கர்த்தருடைய வசனம், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க. ஒரே நாளில் எல்லாம் தேவையில்லை, சின்ன சின்னதாக சொல்லி கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் அதை மனசில் பதித்து கொள்ளுவாங்க. ஏன் பைபிள் வாசிக்கணும்? அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படி நம்மோடு பேசுவார். சும்மா வாசித்தால் போதாது, வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும் என்பதை சொல்லிக் கொடுக்கணும். வசனத்தில் இப்படி இருந்தால் அப்படி நம்ம நடக்கணும், அதை தான் ஏசப்பா கவனிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் மலேசியா போயிருந்த போது ஒரு டாக்டர், அவங்க ஒரு டாக்டர், மருத்துவ டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட்டு. ஒரு நாள் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் தெரியும். அப்போ பல வருஷத்துக்கு முன்னால் நான் கேட்டேன். அப்போ பிள்ளைகள் எங்கேன்னு கேட்டேன். அவங்க பைபிள் காலேஜ் போயிருக்காங்கன்னாங்க. பைபிள் காலேஜுக்கா? ஸ்கூலில் தானே படிக்காங்க, 5ஆவதோ 6ஆவதோ படிக்கிறாங்க. அப்போ பைபிள் காலேஜுக்குன்னு சொல்கிறீங்கன்னு ஆச்சரியமாக கேட்டேன். அப்போ இந்த டாக்டர் சொன்னாங்க, விடுமுறை நாள் வருதில்ல நம்ம ஊரில், மே ஜூன் 2 மாதம் லீவெல்லாம் வரும், 1 மாதம் 2 மாதம் லீவு. டாக்டர் சொன்னாங்க, இப்போ ஸ்கூல் விடுமுறை நாளில் அந்த 2 மாதம் எத்தனை நாள் ஸ்கூல் லீவோ அந்த நாளில் பைபிள் காலேஜுக்கு அனுப்பிடுவேன். அந்த பைபிள் காலேஜில் போய் எதுக்கு பைபிள் காலேஜுக்கு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளை அனுப்புகிறீங்க? அப்போ நான் முன்னால் நினச்சிருந்தது, பைபிள் காலேஜுக்கு போகிறவங்க ஊழியம் செய்கிறவங்க தானே போவாங்க, அப்படி தானே நீங்களே நினைக்கிறீங்க, நானும் அப்படி தான் நினச்சேன். அந்த டாக்டர் சொன்ன பிறகு தான் எனக்கே ஒரு வெளிச்சம் கிடைத்தது. அவன் சொன்னான், பிரதர், நான் இந்த வேதத்தை சும்மா வாசிக்கிறது போகிறது, ஒரு டெய்லி வாசிக்கணும், இப்படியே தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் பைபிள் காலேஜில் கற்றுக் கொடுக்கறதை அறிந்து நான் ஈவினிங்கில் போய் பைபிளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகு தான் தேவன் இந்த வசனத்தின் மூலமாக எப்படியெல்லாம் நம்மோடு பேசுகிறார் என்பதை அறிந்து கொண்டு என் வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறினார். அதனால் என் பிள்ளைகளும் வசனத்தை அறிந்து கொள்ளணும். ஊழியம் செய்கிறதுக்கு தான் பைபிள் அறியணும்னு இல்லை, எல்லாருக்குமே பைபிள் தெரியணும். அதனால் என் பிள்ளைங்க சின்ன வயசுலே வேதத்தை அறிந்து கொள்ளட்டும்னு சொல்லி விடுமுறை நாட்களில் அதுக்குன்னு காலேஜ் வச்சுருக்கிறாங்க மலேசியாவில். அதுக்கு அனுப்பிடுற பிள்ளைகள் போய் 2 மாதம் தங்கி நல்லா பைபிள் படிச்சுட்டு வருவாங்க என்பதாய் சொன்னார். நம்ம பெற்றோர் அறிந்து கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு பைபிள் கற்றுக்கொள்ளுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், சொல்லி கொடுக்கணும், பக்கத்தில் உட்கார வைத்து. அதுக்கான சில்ட்ரன்ஸ் பைபிள் இருக்குது, சிறுவர் வேதாகமும். அதை எடுத்திங்கன்னா டெய்லி ஒரு ஸ்டோரி பிள்ளைகளை உட்கார வச்சு பைபிளில் இருக்குது, அதை நீங்கள் சுலபம் புரிந்து கொள்கிற மாதிரி இருக்குன்னு சின்ன குட்டி பிள்ளைகளெல்லாம் வாசிக்க வச்சிங்கன்னா தினம் ஒரு பைபிள் சத்தியத்தை பிள்ளைகள் மனதில் பதிய வச்சிடலாம். நீங்கள் டைம் கொடுக்கணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து.
கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டிங்கன்னா வாழ்வியல் வேதாகம் இருக்குல்ல, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த பைபிளில் வந்து நிறைய ஸ்டடி இருக்குது ஒவ்வொன்றை பற்றியும். சபைன்னா என்ன, பாவன்னா என்ன, ரட்சிப்புன்னா என்ன, ஞானஸ்தானன்னா என்ன, எல்லாமே பைபிளில் இருக்குது. அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். வாரத்துக்கு ஒரு தலைப்பில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா வசனத்தில் அவங்க தேறினவங்க ஆயிடுவாங்க. அப்போ இந்த வாழ்வியல் வேதாகமும் நாளைக்கு நான் உங்களுக்கு என்ன தெளிவாக காண்பிக்கிறேன், இதெல்லாம் வாங்கி பெற்றோர் நீங்கள் பிள்ளைகளை உட்காந்து பைபிளை நீங்கள் படிக்கணும், கற்றுக்கொள்ளணும், ஆராய்ந்து பார்க்கணும். இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். மூன்றாவது, பிள்ளைகளுக்கு உபவாசிக்க சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் உபவாசிக்கிறீங்கல்ல, இந்த உபவாச ஜபத்துக்கு 3 நாள் உபவாசியமும் குட்டி பிள்ளைகளாக வந்திருக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளாக வந்திருக்கிறாங்க. நான் நீ கூப்பிட்டு பேசினேன், எங்கே வந்திருக்கிறீங்க? ஜெபிக்க வந்திருக்கிறேன். யார் வந்திருக்க? அப்பா அம்மா கூட வந்திருக்கிறேன் நான். இது உபவாச ஜபல சாப்பாடு கிடையாதுல்ல, நான் சாப்பிட மாட்டேன்ல, உபவாசம் பண்ணி என் தேசத்துக்காக ஜெபிப்பேன். குட்டி பிள்ளைகள் சொல்கிறாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு அதை பெற்றோர் போதிச்சிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் கூட உபவாசம் பண்ணி தேசத்துக்காக ஜெபிக்க பெற்றோர் கற்றுக் கொடுத்ததுனால பிள்ளைகள் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தாங்க. அப்போ நீங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். ஜபம், உபவாச ஜபம், அதை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் அழகாக வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிடாம நம்ம உபவாசத்தை ஜெபிக்கணும்னு சொல்லி பாருங்கள், ரொம்ப சின்சியராக பிள்ளைகள் செய்வாங்க. நீங்கள் போதித்து பழக்கணும். ஐயோ சின்ன பிள்ளைகள் சாப்பிடாம இருந்தால் எப்படி? ரொம்ப அக்கறை. நீங்கள் வந்து ஆவிக்குரிய காரியத்தில் அக்கறைப்படுங்க. தயவு செய்து ஒரு வேளை சாப்பிடலன்னா பிள்ளைகள் ஒன்றும் பாதிக்கப்படாது. சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் கற்றுக் கொடுத்து நீங்கள் பிள்ளைகளுக்கு போதித்து வளர்க்கணும். 5வது பாருங்க, கர்த்தருக்கு கொடுப்பதை பற்றி பிள்ளைகளுக்கு போதிக்கணும். கிவிங், காணிக்கை கொடுப்பது. நீங்கள் அப்படியே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகும்போது சும்மா சில்லறை காசு எடுத்து காணிக்கை பையில போட்டுன்னு சொல்லக்கூடாது. பிள்ளைகளுக்கு கொடுத்து ஜபம் பண்ணி இது கர்த்தருக்கு கொடுக்குறோம், கர்த்தர் தான் அதை அங்கீகரிக்கணும், நீ ஜபத்தோட காணிக்கையில் நீ படைக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு காணிக்கை கொடுக்க சொல்லி கொடுக்க வேணும். அது ரொம்ப முக்கியம். கொடுப்பதை குறித்து, ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கிற காரியத்தை குறித்து போதிக்க வேண்டியது அவசியம். நான் பார்க்குற சில பிள்ளைகள் வருஷத்தில் ஒரு முறை இந்த கேம்புக்கு ஒரு முறை சில குழந்தைகள் உண்டியலோடு வருவாங்க. இது என்னதுன்னு கேட்டால், எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு கொடுக்குற காசை நான் அந்த உண்டியலில் போட்டு கொண்டு வந்திருக்கிறேன், என்ன மாதிரி சின்ன பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு பயன்படுத்துங்க. பிள்ளைகள் பார்த்திங்களா, கொடுக்குற ஒரு பழக்கம் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்ததுனால உண்டியல் வச்சு கொண்டு வருவாங்க. பிள்ளைகள், குட்டி குட்டி பிள்ளைகள் கொண்டு வரும். அவங்க வந்து என் கையில் கொடுப்பாங்க. இது என்னதுன்னு கேட்டால் காணிக்கம்பாங்க. இது ஏதுன்னா, எனக்கு எங்கள் அம்மா கொடுத்ததெல்லாம் இந்த உண்டியலில் போட்டிருக்கிறேன், இதை ஊழியத்துக்கு கொடுக்குறேன், என்ன மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு இயேசுவை அறிவிக்க பயன்படுத்துங்க, ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்ய பயன்படுத்துங்கன்னு பிள்ளைகள் கொண்டு வந்து தருவாங்க. எப்படி தெரியும்? அந்த பெற்றோர் போதிச்சாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. கொடுக்கிறத நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ஏழைகளுக்கு கொடுப்பதையும் சொல்லி கொடுக்கணும். ஏழைகளுக்கு உதவி செய்யணும், நம்மை சுற்றி இருக்கிற ஏழைகளுக்கு தாராளமாக கொடுக்கணும். அப்படி நீங்கள் சொல்லி கொடுக்கணும். உனக்கு கொடுக்குற காசுலேருந்து கொடு, அந்த பழக்கத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தணும். டேவிட் ஸ்டூவர்ட்னு ஒரு ஊழியக்காரர் உண்டு, இந்தியாவில் இருந்தாங்க, இப்போ அமெரிக்காவில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு மிஷினரியாக ஊழியம் செய்கிறவங்க. அவங்க சொன்னாங்க, அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு வந்து காணி 1 ரூபா, அதை ஸ்கூலில் போனால் மிட்டாய் வாங்கி சாப்பிட கொடுத்தா அவங்க அப்பா கூப்பிட்டு 1 ரூபா எனக்கு தர்றேன், நீ வந்து மிட்டாய் வாங்குவியோ அது வாங்கியோ, நீ எல்லாம் ஐஸ் வாங்குவியோ வாங்கினா இந்த 1 ரூபா நான் உனக்கு தரும்போது இதில் 90 காசு தான் உனக்கு, 10 காசு கர்த்தருக்குரியது. தசம பாகத்தை நீ கர்த்தருக்கு கொடுத்துடணும். 10ல் 1 கர்த்தருக்கு, 90 பைசா தான் உனக்கு செலவு பண்ணி சொல்லியே கொடுப்பாங்களாம். அப்போ சின்ன வயதிலேயே அவனுடைய மைண்டில் சொன்னது, எனக்கு வரக்கூடிய எல்லா காசுலையும் 10ல் 1 கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கிற பழக்கம் உண்டானது. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நான் உனக்கு காசு தரேன், 10 ரூபா தரேன், அல்ல 100 ரூபா. நீங்கள் காலேஜில் படிக்கிற பிள்ளைகளானாலும் 100 ரூபா கொடுத்தா 90 ரூபா தான் நீ பயன்படுத்தணும், 10 ரூபா கர்த்தருக்குரியது. பிள்ளைகளையே கொடுக்க வைப்பதற்கு நீங்கள் பழக்கணும், போதித்து வளர்க்கணும். ஆண்டவருக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது. பிறந்த நாள் வந்தால் கேக்கு வெட்டுறீங்க, நிறைய பணம் ஆயிரக்கணக்காக செலவு பண்ணுறீங்க. உங்களுக்கு வசதி இருந்தால் செய்யுங்க, உங்களுடைய வசதிப்படி. கடன் வாங்கிலாம் செய்யாதங்க. அப்படி செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, பிறந்த நாளுக்கு பிள்ளைகள் வந்து கிஃப்டை எதிர்பார்க்கும், வித்தியாசமாக யோசிக்கும்ல, அது மாதிரி உண்மை. அது மாதிரி மற்ற பிள்ளைகள் செய்கிறத பார்க்கறதுனால புது ட்ரெஸ்ஸு, கேக்கு வெட்டுறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜாலியாக செலவு பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு மத்தியில் இன்னொன்று செய்யுங்க. பிள்ளைகளுக்கு அனாதை விடுதிகள் இருக்குல்ல, ஆர்ஃபனேஜ்,
அவங்களுக்கு கூப்பிட்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகள் கைனால் உணவு கொடுக்க வைங்க. அங்கே கேக்கு வெட்டி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வையுங்க. அந்த குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வைங்க. பிள்ளைகளை வித்தியாசமாக பழக்குங்க. உலக மக்களை போல பழக்காதங்க. உலக மக்கள் அப்படி செய்யட்டும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம இயேசுக்கு பிரியமானது செய்யணும். உன் கையினால் இந்த ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு, ட்ரெஸ்ஸு கொடு, கேக்கு கொடு, நீ பழக்குங்க. பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க. கர்த்தர் பிள்ளைகளை குறித்து சந்தோஷப்படுவார். ஆடம்பரமாக பணக்காரங்களுக்கே நம்ம பிறந்த நாள் கொண்டாட நீ செலவு பண்ணி என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? அது நமக்கு சந்தோஷம். ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? ஆசிந்தவரை சந்தோஷப்படுத்துகிறது, ஏழைகளை சந்தோஷப்படுத்துவது. சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு அதை விதைங்க, அதை போதிங்க, அந்த பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. சரி, அப்புறம் சர்ச்சைக்கு போகணும், சபைன்னா என்ன, ஊழியன்னா என்ன, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், சண்டே கிளாஸ்னா என்ன, ஏன் நம்ம ஞாயிறு பள்ளிக்கு போகணும், இதெல்லாம் நீங்கள் போதிக்கணும். சொல்லிக் கொடுத்து முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பாஸ்டர்னா யார், போதகர்னா யார், அவங்களை எப்படி நம்ம கனப்படுத்தணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஊழியங்கள், மிஷினரி ஊழியன்னா என்ன, அவங்க வட இந்தியாவில் இப்போ எப்படி ஊழியம் செய்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அப்போது முதலாவது ஆவிக்குரிய காரியத்தை பிள்ளைகளுக்கு போதிக்கணும். நீங்கள் போதித்து வளர்க்கணும்னு வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்தது என்னன்னா, ஒழுக்கத்தை போதிக்கணும், டிசிப்ளின். அதை நீங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். சொல்லி கொடுத்தா பிள்ளைகள் அப்படியே செய்வாங்க. உங்கள் வீட்டில் எப்படி ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும், வெளியில், ஸ்கூலில், சமுதாயத்தில் நம்ம போகும்போது எப்படி ஒரு டிசிப்ளின், ஒழுக்கமாக நடந்து கொள்ளணும், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தா அப்படியே செய்வாங்க. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, கடந்த முறை ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டுறேன். அங்கே குட்டி பிள்ளை வந்தா, என்ன யாருன்னு அந்த பிள்ளைக்கு தெரியல. ஆனால் என்னை பார்த்த உடனே முதலாவது தோத்துறங்கள் அப்படின்னு கை கூப்பி சொன்னது. சின்ன குட்டி பிள்ளை சொல்லிட்டு உள்ளே போய் யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுகிறது. நான் உள்ளே போனால் அந்த குட்டி பிள்ளையை அறிமுகப்படுத்துகிறாங்க. எவ்வளோ ஒரு மரியாதையாக பெரியவங்களை பார்த்த உடனே யாருன்னே தெரியாட்டா கூட தோத்துற அங்கிள்னு சொல்லிரு. பார்த்தீங்களா, அதை பெற்றோர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். மரியாதையாக நம்ம பேசணும், அன்பாக பேசணும். சில பிள்ளை பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி திரும்பிட்டு போகும். யாருன்னா நமக்கு என்ன நீ போகும். இதெல்லாம் பெற்றோருடைய போதனையில் தான் இருக்கிறாரு. சின்ன வயசுலேயே நீங்கள் சொல்லி கொடுக்கணும். நான் அமெரிக்காவுக்கு போனால் சில பெற்றோர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய அவங்க கலாச்சார வித்தியாசம் இல்லை. பெரிய பிள்ளைங்க காலேஜில் படிக்கும், வேலை செய்யும், கூப்பிட்டு அங்கிள் வந்திருக்கிறாங்க தோத்திர சொல்லுன்னா அவங்க கையை வராது. அவங்களுக்கு பழக்கம் இல்லைல்ல, அவங்க மேலே தப்பு இல்லை, பழக்கம் இல்லைல்ல. சில ஹாய் அப்படிம்பாங்க. சில பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி என்னடா இது ஒரு ஊழியக்காரன், நம்ம பிள்ளைங்க ஹாயின்னுதுங்க, கையெடுத்து கும்பிட்டு ஒரு தோத்திர சொல்ல மாட்டேங்குதேன்னு. நான் அந்த சூழ்நிலை பார்த்துட்டு, அது ஒன்றும் இல்லை, இந்த அமெரிக்காவில் இந்த பிள்ளைகள் வளர்ந்ததில்லை, ஓகே அப்படின்னு நான் கை கூப்பி தோத்திர சொல்லிடுறேன். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நான் தோத்திரம் பண்ண உடனே அவனுக்கு கை வராது. அந்த சின்ன வயசில் பழக்கம் இல்லையே. நீங்கள் பெரிய வயசில் சொன்னால் என்ன செய்வேன்? சின்ன வயதில் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா ஒரு ஊழிக்காரன்ப்பா சபைக்கு போனால் தோத்திர சொல்லுங்கள், அமெரிக்கா ஸ்டைல் ஹாய் அப்படின்ட்டு போவாங்க பாஸ்டர்னாலும். நீங்கள் தமிழ் கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்கணும். நாம் பெரியவங்களுக்கு இப்படி மரியாதை செய்யணும். பாஸ்டரை பார்த்தா நம்ம இப்படி தான், அவங்கெல்லாம் ஹாய் சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்ம இப்படி செய்வோம், நம்முடைய கலாச்சாரம்னு சொல்லி கற்றுக் கொடுத்தீங்கன்னா. சில பிள்ளைகள் அமெரிக்காவுக்கு போன போது நான் பார்த்தேன், தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகளை விட அவ்வளவு அருமையாக அவங்க ட்ரெஸ்ஸு, நம்ம தமிழ்நாட்டில் போடுற இந்த பிள்ளைகள் போடுற இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை விட இன்னும் ரொம்ப நீட்டாக ஒரு ஒரு இடர்ல உண்டாக்குற மாதிரி இல்லாமல் அழகான ட்ரெஸ் உடுத்தி தோத்திர சொல்லி அப்படி இருக்கிற குடும்பங்களையும் நான் பார்த்தேன் அமெரிக்காவில். அங்கே தான் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள். காரணம் பெற்றோர், அந்த பேரண்ட்ஸ் கவனம் செலுத்தினாங்க. நம்ம பிள்ளைகள் இந்த கலாச்சாரத்தை விட்டுறக்கூடாது, இந்த மரியாதை விட்டுறக்கூடாது, இந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும்னு கற்றுக் கொடுத்ததுனால அந்த பிள்ளைகள் அதே இதில் அழகாக வளர்ந்து நிற்குது. அமெரிக்கா ஒரு குழந்தை கொண்டு வந்திருக்காங்க, அழகாக தமிழ் பேசுது.
எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நிறைய பிள்ளைக்கு தமிழே தெரியாத தகவல்னு சொல்லும். ஆனால் அழகாக அந்த குழந்தை தமிழ் பேசுது. எப்படின்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் நாங்கள் நல்லா தமிழை சொல்லி கொடுத்து, இது நம்முடைய தாய்மொழி, இது தெரியணும், நீ ஆங்கிலம் படித்தாலும் தமிழ் மொழி தெரியணும்னு கற்றுக் கொடுத்துருக்குறோம். குழந்தை அவ்வளோ ஸ்வீட்டான தமிழ் பேசுது. அதை கேட்கணும் போல் இருக்குது. அமெரிக்காவில் பிறந்த குழந்தை தான், வளர்ந்த குழந்தை தான். அப்போ எங்கே பிறந்து வளர்ந்தாலும் பெற்றோர் தான் பொறுப்பு. நிறைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு அது நேரம் கொடுத்து கற்றுக் கொடுக்காததுனால விளைவு தான் பிள்ளைகள் அது தவறி போவதற்கு காரணம். அதனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அது மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் வந்தால் எழுந்து நின்று வணக்கம் சொல்லணும். நீங்களே சொல்லி கொடுக்கணும். அது மாதிரி மற்ற பிள்ளைகளோடு பழகும்போது டிசிப்ளினாக பழகணும், எப்படி நடந்து கொள்ளணும், இதெல்லாம் நீங்கள் அன்பாக நடக்கணும், மரியாதையாக நடக்கணும், மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டணும். இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே சொல்லி கொடுத்து அனுப்பணும். முக்கியம். அது மாத்திரம் இல்லை, சமுதாயத்தில் போகிறோம், கடத்தூருக்கு போகிறோம், ஒருத்தர் அப்படி இடிச்சிட்டாங்க அப்படின்னா சாரி கேட்கறதுக்கு சொல்லிக் கொடுங்க. சாரி அங்கிள், சாரி ஆண்டி. ஒரு தெரியாமல் பட்டுட்டு கால் பட்டுட்டு சாரி கேட்க சில பிள்ளை அப்படி முறைச்சிட்டு போகும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுக்கு அந்த பிள்ளை மேலே தப்பு கிடையாது. பேரண்ட்ஸு நீங்கள் சொல்லிக் கொடுத்தா பிள்ளைகள் அப்படியே செய்யும். ஓ, நீ பிள்ளை அந்த காலை இடிச்சிட்ட, சாரி கேளு அங்கிள்கிட்ட, பிள்ளைகள் கேட்குங்க. அப்படின்னா இப்போ சின்ன வயசுலேயே தெரிஞ்சிடும். நம்ம தப்பு பண்ணால் யாருக்காவது இடைஞ்சல் உண்டாக்கிட்டா சாரி கேட்கணும், மன்னிச்சிருங்கன்னு கேட்கணும்னு தெரியும். தேங்க்ஸ் சொல்லு, இதை பழக்கணும். ஒரு சின்ன காரியத்தினுடைய அங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லு, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லு. இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இந்த நல்ல பழக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா அழகாக அந்த பிள்ளைகள் அதை செய்வாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு காரியத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். 12 வயசு வரைக்கும் கையில்லாத சட்டை கூட பெண் பிள்ளைகள், முக்கியமாக பெண் பிள்ளைகள் கவனிக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு தான் அதிக ஆபத்து, பெண் பிள்ளைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. அதனால பெண் பிள்ளைகளை நம்ம கவனம், பைபிளில் அதான் எழுதப்பட்டிருக்கு, பெண் பிள்ளைகள் காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது. ட்ரெஸ்ஸு காரியத்தில் ரொம்ப பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு என்று சொல்லி. ஆண்களுக்கும் டிசிப்ளின் வேணும் ட்ரெஸ்ஸில். பெண்களுக்கு ஏன் அதிகம் சொல்லப்படுதுன்னா அது சமுதாயத்தை நமக்கே தெரியும். அதனால 12 வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேலே போனால் கை வச்ச சட்டை, இதெல்லாம் சின்ன வயசில் சொல்லி கொடுக்கணும். நான் சின்ன பிள்ளை தானே, எதுக்கு என்ன இப்படி போய் சொல்கிறீங்கன்னு சொன்னாலும் விளக்கணும். ரொம்ப குட்டி பிள்ளைகள்னால் பரவாயில்ல, இப்போ நீ பெரிய பிள்ளை ஆகிட்ட, மற்றவங்க எல்லாம் கவனிப்பாங்க. நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் ட்ரெஸ்ஸு காரியத்தில் கவனமாக இருக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும். அது மாதிரி சுடிதார் போட்டால் துப்பட்டா போடணும். துப்பட்டா எதுக்கு? ஸ்டைலுக்கு கழுத்தில் சுற்றிக்கிறக்கா? நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் இன்றைக்கி பிள்ளைகள் அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஸ்கூலில் படிக்கும்போது பாருங்கள் துப்பட்டாவை எப்படி போடுறாங்க. ஸ்கூலில் டிசிப்ளின் சொல்லி கொடுத்து இப்படி தான் துப்பட்டா போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் காலேஜுக்கு போன உடனே கழுத்தை சுற்றிக்கிறாங்க, ஸ்டைலுக்கு போடுறாங்க. ஸ்டைலுக்கு போடுவதில் துப்பட்டா அது ஒரு ஒழுக்கம். பிள்ளைகள் தங்களை ஒழுக்கமாக தங்களை கவனித்து கொள்ளுவதற்கு, மற்றவங்களுடைய கண்களுக்கு இடரல் உண்டாக்காதபடி இருப்பதற்கு தான் துப்பட்டா. இதை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்ல. சொல்லிக் கொடுக்கறதுனால அது கழுத்தில் சுற்றுது, ஸ்டைலாக பின்னால் போட்டுக்கிட்டு போகுது. அது முன்னால் போட்டு எப்படி உன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். மற்றவங்க அப்படி பார்த்தா நான் என்ன பண்ணுறது சொல்லக்கூடாது. இடரலை உண்டாக்குற மாதிரி நம்முடைய ட்ரெஸ் இருக்கக்கூடாது என்பதை வசனத்திலேருந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்க வரைக்கும் பிள்ளைகள் துப்பட்டாவை கரெக்டாக போடுறாங்கல்ல, அதுக்கு பிறகு இஷ்டத்துக்கு நீங்கள் விட்டுடுறீங்க. அதுங்க அந்த டிவிலையும் அதுலேயும் அவங்களையும் இவங்களையும் பார்த்துட்டு, ஏன்னா விளம்பரம்லாம் இப்போ வெளிநாட்டில் கூட இப்படி விளம்பரம் இல்லை, அசிங்கப்படுத்துகிற அருவருப்பான விளம்பரங்களை தமிழ் டிவி நிகழ்ச்சிகள் கூட வர ஆரம்பித்து விட்டார். ரொம்ப கவனம் செலுத்தணும். பெற்றோர் சொல்லி கொடுக்கணும். மற்றவங்க முகம் சுளிக்கிற மாதிரி உன்னுடைய உடை இருக்கக்கூடாது. அதனால் துப்பட்டா எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு கரெக்டாக பயன்படுத்தணும். அது ஸ்டைலுக்கு போடுவது அல்ல. இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். சொல்லாதனால பிள்ளைங்களுக்கு தெரியல. அவங்க ஸ்கூலில் மற்றவங்க பார்க்குறாங்க, மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். நாம் தேவ பிள்ளைகள். அதனால் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். இந்த துப்பட்டா போடு, இப்படி போடணும், ட்ரெஸ் போட்டால் பெரிய பிள்ளை, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். மற்றவங்க பார்வையில் அது இடரலை நம்ம உண்டாக்கக்கூடாது. அவங்களுடைய மனதில் ஒரு காரியத்தை நம்ம தப்பான எண்ணத்தை உண்டாக்கக்கூடாது. அதுக்கு ஏற்றபடி நம்ம கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா அழகாக அதுங்க கீழ்ப்படிந்து செய்யுங்க. அதனால் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்கணும், கவனிக்கணும். அப்புறம்
இப்போ தெரியாதவங்கள்ட்ட எதுவும் வாங்கக்கூடாது. அதை நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. யாரும் எது ஸ்வீட் கொடுத்தாங்க, ஐஸ் கொடுத்தா வாங்கி சாப்பிடாதங்க. தெரியாத ஆள் கூப்பிட்டு பேசினா போகாதங்க. ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிள்ளைகளை குறித்து பெற்றோர் கவனமாக இருக்கணும். தெரியாத யார் கூடயும் பேசக்கூடாது, யார் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது என்பதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா கவனமாக இருப்பாங்க. சரி, இதெல்லாம் ஒழுக்கம் சொல்லி கொடுக்கணும். அடுத்தது வசனம் என்ன சொல்லுது? சிட்சிக்கணுமா. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. சிட்சிக்கிறேன்னு சொல்லி கண்டிடத்தில் பிள்ளைகள் அடிக்கிறது, செவிட்டில் அடிக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் வசனம் என்ன சொல்லி தெரியுமா? நீதிமொழிகள் 22 அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 22 அதிகாரம் 15வது வசனம். பைபிளை திருப்பங்க. பழைய ஏற்பாட்டில் 782வது பக்கம் பாருங்க. 15வது வசனம். பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பார்த்தீங்களா? பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். இன்னொரு வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 23 13 14 வசனம். அடுத்த பக்கத்தில் பாருங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாக மாட்டான், சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிப்பதினால் பாதாளத்திற்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. வசனம் எவ்வளோ எச்சரிப்பு ஆண்டவர் எழுதி இருக்கிறார். பிரம்பு கையாடுங்க, பிரம்பு வச்சு அடிங்க. பொதுவாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் பிரம்பு இருக்கும். பிரம்பு இருந்தால் முட்டுக்கு கீழே தான் அடிப்பாங்க. முட்டுக்கு கீழே அடிங்க. அது சேதம் உண்டாக்காது. தலையில் அடிக்கிறது, செவிட்டில் அடிக்கிறது, அது மாதிரி பிள்ளைகளை தண்ணி இப்போ தொடவே முடியாது. பேரண்ட்ஸும் தொட முடியாது, டீச்சர்ஸும் தொட முடியாது. அப்படி காலம் வந்துட்டு. ஒரு காலத்தில் ஸ்கூலில் நாங்கள் படிக்கும்போது என்ன வேணாலும் அடிங்க, பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் கேட்க மாட்டோம், அப்படி சொல்லி தான் ஸ்கூலில் விடுவாங்க. இப்போ பிள்ளைய தொடக்கூடாது, திட்டக்கூட கூடாது, அவ்வளோதான். அந்த மாதிரி. ஆனால் டீச்சர்ஸால் ஒன்றும் பண்ண முடியல. டீச்சர்ஸே எப்படி பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி குழப்பத்தில் இருக்கிறாங்க. பெற்றோராவது நீங்கள் சொல்லி கொடுக்கணும். உங்கள் வீட்லையாவது பிரம்ப கையாடணும். நான் பாஸ்டர் மோகன் அவங்க சர்ச்சுக்கு போயிருந்தேன். நியூ லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் சென்னையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பிரசங்கம் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. நான் உட்கார்ந்துருந்த போது பாஸ்டர் ஆராதனை நடத்தி கொண்டு இருந்தாங்க. அப்போ 2 குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. கை குழந்தைகளை பெற்றோரை கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அப்போ அது எப்படி பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பாஸ்டர் அந்த 2 பெற்றோரை நிறுத்தி குழந்தைகளோடு அவங்க நிற்கிறாங்களா, பொம்மை மாதிரி அழகாக இருக்குது. குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. பாஸ்டர் கேட்டாங்க, பிரம்பு வாங்கிட்டீங்களா அப்படின்னு. எனக்கு முதல்ல புரியல. பாஸ்டர் ஏதோ கேட்குறாங்களே இப்போ பெற்றோர்கிட்ட சொல்லி திரும்ப கவனித்தேன். பிரம்பு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எந்த பாஸ்டராவது நீங்கள் அப்படி கேட்பீங்களா? குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ண வந்த பெற்றோர்கிட்ட பிரம்பு வாங்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. வசனம் பிள்ளைகள் பிறந்த உடனே ஒரு பிரம்பு வாங்கி வச்சிடணும். அப்போ அதுக்கு தெரியும், பிரம்பு எடுத்துட்டா பிள்ளைகளுக்கு தெரியணும், தண்டிக்க போகிறாங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம். அதனால தான் சும்மா கண்டதுக்கு அடிக்கிறது இல்லை. ஒரு தப்பு பண்ணால் ஒரு அடித்து சரிப்படுத்துவது. தண்டனையின் பிரம்பு அவர்களை பாதாளத்துக்கு ஆத்மாவை தப்புவிக்கும். நீங்கள் கண்டிக்கலைன்னா இஷ்டப்படி விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளை பாவம் செய்து தப்பு செய்து நரகத்துக்கு போனால் பெற்றோர் தான் பொறுப்பு. உங்கள் கையில் ஆண்டவர் குழந்தை கொடுத்து வளர்க்க சொன்னால் எப்படி வளர்க்குறீங்க? தேவன் கவனிக்கிறார். அதனால் தண்டனையின் பிரம்பு அதை குறித்து வேதம் சொல்லுகிறாரு. ஒரு சமயம் ஒரு பெரிய அதிகாரி அவரை சந்தித்து அவருடைய ஆஃபீஸுக்கு போயிருந்த பெரிய ஆஃபீஸர், அவர் தான் டாப் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், பெரிய ஆஃபீஸர். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், பிரதர் எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, எங்கள் அம்மாவும் சரி, தப்புன்னு அடிப்பாங்க, கொட்டுவாங்க, ரொம்ப கண்டித்து வளர்த்த. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இந்த மாதிரி அப்பா அம்மா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போது எங்கள் அப்பாவை நினச்சிட ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு கண்டிப்பாக என்னை சிட்சித்து கண்டித்து வளர்த்ததுனால தான் நான் படித்து இன்றைக்கி ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகி இருக்கிறேன். என் இஷ்டப்படி விட்டுருந்தா என் வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கோம். இப்போ தான் தெரியுது என் தகப்பனாருடைய கண்டிப்பினுடைய அந்த ஆசீர்வாதம் என்பதாய் சந்தோஷமாக அவர் சொன்னார். இன்னொரு சமயம் ஒரு வாலிபனை பார்த்தேன் சென்னையில். அவன் என்கிட்ட பேசும்போது சொன்னால் அவனுக்கு படிப்பும் இல்லை, வேலையும் இல்லை, சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா நீ தம்பி சும்மா சுற்றுற ஏண்டான்னு கேட்டால், இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான் அங்கிள் அப்படின்னா. அம்மாவா? அப்படி அம்மா எப்படி காரணமாக முடியும்? நான் படிக்காமல் போன காரணம் அவங்க தான். நான் இப்படி வேலை இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கான்னு அவங்க தான்றான். அது எப்படின்னு சொல்ல ஒரு தாய் எப்படி அப்படின்னு நினைப்பாங்கன்னா, எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பானவங்க,
நான் வந்து ஒழுங்காக இருக்கணும்னு கண்டித்து அடித்து வளர்க்கணும்பாங்க. எங்கள் அம்மா வந்து குறுக்கிறது, என் பிள்ளையை அடிக்காதுங்க, என் பிள்ளையை தொடாதங்க அப்படின்னுருவான். நான் தப்பு பண்ணதான் எங்கள் அப்பா அடிப்பாங்க. எங்கள் அப்பான்னா பயம். ஆனால் எங்கள் அம்மா வந்து செல்லம் கொடுத்து வளர்த்து, எங்கள் அப்பா சொல்லுவாங்க சாப்பாடு கிடையாது, முழங்கால நெல்லிடான்னுருவாங்க. எங்கள் அப்பா அப்படி பண்ண தனியாக கூட்டு வந்து சாப்பாடு கொடுத்து இப்படி ஓடி போயிருன்னு அனுப்பிடுவாங்க. என்னை வந்து எங்கள் அப்பா கண்டிக்கும் போது எங்கள் அம்மா விட்டு இருந்தால் நான் சரியாக இருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா குறுக்கே நின்று என்னை செல்லம் கொடுத்து எங்கள் அப்பா கண்டிப்பதையும் தடுத்ததுனால படிப்பும் செய்யலை, இன்னைக்கு ஊர் சுற்றி கொண்டிருக்கிற நிலைமைக்கு ஆயிட்டேன். இப்போ தான் எனக்கு தெரியுது எங்கள் அப்பாவுடைய கண்டிப்பு எனக்கு அவசியமாக இருந்தது, எங்கள் அம்மாவால் அதை போய்ச்சேன்னு சொல்லி இப்போ வருத்தப்படுகிறேன். தயவுசெய்து கவனிங்க பெற்றோர், உங்கள் பிள்ளைகளை அப்படி வருத்தப்படுற மாதிரி நடத்துறாதங்க. கண்டிக்கிற காரியத்தில் கண்டிங்க. அதாவது எபிரேயர் 12:10 சொல்லுகிறாரு, கொஞ்ச காலம் சிட்சிக்கணும். சின்ன வயசில் டீனேஜ் வந்த பிறகு அடிக்கூடாது. அதை நாளைக்கு சொல்கிறேன். டீனேஜ் பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டீனேஜ் பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை வரும், இதை பெற்றோர் நிறைய பேர் அறியவில்லை. அது நாளைக்கு நான் அதை குறித்து உங்களோடு பேச போகிறேன், ஜெபிக்க போகிறோம். ஒரு வயசு வரைக்கும் தான் கண்டிக்கணும். அதுக்கு மேலே கம்பு எடுக்கிறது, அடிக்கிறது, கை நீட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது. அது வித்தியாசமாக பிள்ளைகளை டீல் பண்ணணும். அதனால்தான் இந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. பிள்ளைகிட்ட என்ன பேசணும், எப்படி நடக்கணும், எதுக்கு கண்டிக்கணும், எதுக்கு கண்டிக்கக்கூடாது, கண்டிச்சா கண்டபடி அடிக்கிறது, அப்புறம் போட சாப்பாடு கிடையாதுன்னு சொல்கிறது, அடுத்த நேரம் உட்காந்து ஏன் கண்டிக்கிறாங்கன்றதை விளக்கமாக சொல்லணும். சில பிள்ளைகள் சொல்ல, எதுக்கு எங்கள் அப்பா என்னை அடிக்கிறாருன்னே தெரியல, கோபம் தான் என்னை அடிக்கிறாரு. அப்போ பெற்றோர் மேல அன்பு பாசம் எல்லாம் போயிடும், மரியாதை போயிடும். அந்த மாதிரி நடக்கக்கூடாது. தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப முக்கியமானவங்க. ஆண்டவருக்கு ரொம்ப தேவை உங்களுடைய குழந்தைகள். எதிர்கால எழுப்புதல் ஆசீர்வாதத்துக்கு இதை மனதில் கொண்டு பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமானபடி வளர்ப்பதில் கவனம் செலுத்தணும். அதில் கர்த்தருக்கு பிரியமானபடி வளர்ப்பதில் கவனம் செலுத்தி போதிக்கணும், டீச் பண்ணணும். அவங்களை சிரிச்சித்து போதித்து அழகாக நீங்கள் வளர்க்கணும். அந்த ஞானம் எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? அதனால் இந்த நாளில் அந்த மாதிரி நம்ம ஜெபிக்க போகிற குழந்தைகள் எவ்வளோ முக்கியம், பிள்ளைகள் எவ்வளோ முக்கியம். ஆண்டவர் வந்து பிள்ளைகளை குறித்து பேசியிருக்கிறார். யோவேல் 2:28-29 எழுப்புதல் காலத்தில் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன்றார்ல, ஆவியானவர் ஊற்றப்படுவது தான் எழுப்புதல். இந்த வருடத்தில் அதிகமாக ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். எழுப்புதல் ஆரம்பிக்க போகிறாரு. அதில் உடைய குமாரரும் குமாரத்திகள், குட்டி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் மேலே கூட ஆவியானவர் ஊற்றப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த எழுப்புதல் காலத்தில் சின்ன குழந்தைகளை கர்த்தர் பயன்படுத்துவார். இப்போவே நிறைய சாட்சி பார்க்குறீங்களா, குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் ஜெபம் பண்ணி அம்மாவுக்கு சுகம் உண்டாகி இருக்கிறது, மரணக்கட்டு மாறி இருக்கிறது, சின்ன பிள்ளைகள் ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்திருக்கிறது. தெரியுமா அவங்களுக்கு? சமீபத்தில் நடந்த ஜெபத்தில் ஒரு குடும்பத்தார் வந்திருந்தாங்க. அந்த தாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணணும், சரீரத்தில் கட்டி அது ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொல்லிட்டாங்க. குடும்பம் ஜெபிக்கிறாரு. அதுக்கான நாள் குறிக்கப்பட்டு விட்டது. அவங்க வீட்டில் ஒரு குட்டி பிள்ளை, 4 வயசு 5 வயசு சின்ன பிள்ளை தான். அந்த பிள்ளை சொல்லிச்சு, அம்மா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஏசப்பா சுகமாக்கிடுவாங்கன்னு சொல்லி ஓடி போய் ப்ரேயர் ரூமில் போய் முதல்ல ஆயத்த ஜெபம். குட்டி பிள்ளை சொல்லுது, ப்ரேயர் ரூமில் போய் முதல்ல எங்கள் அம்மாவுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் இயேசுவே, எங்கள் அம்மாவத்தோடு. அப்புறம் வந்து அம்மா மேலே கை வைத்து ஜெபித்தாரு. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பரிசோதித்தால் ஆப்ரேஷனுக்கு முன்னால் செக் பண்ணி பார்த்தா கட்டியே காணவில்லை. அந்த குட்டி பிள்ளை ஜெபத்தில் கட்டி மறைந்து விட்டாரு. இனிமேல் சின்ன பிள்ளைகளை அப்படியெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துவார். அதுக்கான அபிஷேகம் ஊற்றப்படும். அப்போ பிள்ளைகள் ரொம்ப முக்கியமானவங்க. பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், ஜெபிக்கணும்.